ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம எலக்ட்ரானிக் ஸ்டோர் சிமுலேட்டர் கேம் தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கேம் ஆரம்பம்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க இருக்கு. ஸோ நம்ம எடுக்க சொல்கிறானுங்க. நம்ம சூப்பர் மார்க்கெட் சிமுலேட்டரில் வந்து கிராஃபிக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்குது. அதே மாதிரி கூட இல்லை, அதோட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ கெட்டு இந்த கார், அந்த காரில் போய் ஏறணுமா? இது வந்து நம்ம கார் தான் போல். கார் பார்த்தீங்கன்னா எங்கேயோ அந்த ரைட் சைடில் ஓட்டுன்னு போக சொல்கிறாங்க. லெஃப்ட் சைடில் என்னமோ இருக்குது, அது கார் ஷோரூம்னு நினைக்கிறேங்க. எத்தனை போய் ஓடணுமா? ட்ரைவ் டு த பிளேஸ். ஓகே, நம்ம வந்து இவர்கிட்ட எத்தனை போய் ஓடணுமா? நாங்கள் வண்டி போக மாட்டேங்குதே, பொறுமையாக போகுது. ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா நிச்சயாச்சு. வெஹிக்கிள் விட்டு வெளில இறங்கி பார்க்கலாம். இவர்கிட்ட என்ன பண்ணணும்னு தெரில. பேசணும். நம்ம வந்து இப்போ அந்த கடையை வாங்கிறதுக்காக என்னமோ பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இவர்கிட்ட காசு கொடுத்தாச்சு. இப்போ ஃபர்னிச்சர் வந்து டேரெக்டாக நம்ம கடைக்கே வந்துடுமா? இதுக்கு நம்ம நந்தே வந்துருக்கலாம் போலங்க. தேவையில்லாத காரில் எடுத்தாண்டோம். ஸோ ஃபஸ்ட் டைம் எடுத்ததுனால காரம் ஓட்டலாம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் போல். போ கடலாம் அப்படியே தூரத்தில் வச்சுட்டாங்கன்னா நம்ம கார்லேயே கூட போயிட்டு வந்துடலாம். ரோட்டில் போனால் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கார் போகுது. பரவாயில்ல, இதெல்லாம் என்னமோ பண்ணி வச்சுருக்கானுங்க. ஐயோ, ஜஸ்ட் மிஸ் இருங்க, அந்த பொண்ணு மேலே ஏற்றிடுவோம். ஆனால் ஏற்ற முடியல, பூந்து போகுது போயிருங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இங்கே ஃபர்னிச்சர் வந்து நம்ம கொடுத்துருக்கானுங்களா? ஸோ நம்ம அதை எடுத்துன்னு போய் உள்ளே செட் பண்ணிடுவோம். இதுதான் இந்த இதுவா? பாவி, குப்பையை போய் ஃபர்னிச்சர் சொல்லுங்கிறேன். இப்போ நம்ம வந்து செக் பண்ணணும் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கணுன்னு. ஸ்மார்ட் ஃபோன் கேஸ். ஓகே, அதை தான் வந்து வாங்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு $2000 இருக்குது நம்மக்கிட்ட. ஸ்மார்ட் ஃபோன் கேஸ் தான் வாங்க சொல்கிறாங்க. இது ஒன்று வாங்கிடுவோம். அடுத்து பை பண்ணிடலாம். ஸோ இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா வெளில வந்துடும். இன்னும் 2 செகண்ட் தான், அவ்வளோதாங்க. இப்போ வந்துருச்சு. இங்கே என்னமோ வந்திருக்கு. இருங்க, நம்ம இதை எடுத்துன்னு போய் உள்ளே வைக்கலாம். நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் எப்படி வைப்போமோ அதே மாதிரி வைக்க சொல்கிறானுங்க. ஆனால் இது வந்து ஃபர்னிச்சர் கடை. நம்ம வந்து ப்ரைஸை கூட வந்து மாற்றணும். ஐயோ, திறமை கீழே போட்டோங்க. இருங்க, நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு உள்ளே போட்டுடலாம். ஃபஸ்ட் நம்ம கடையை மூடணும். கடையை ஓப்பன் வச்சுருந்தா அப்படியே ப்ரைஸ் எடுத்துன்னு போயிட்டுருப்பாங்க. ஆல்ரெடி கடை மூடிதான் இருக்கா? ஓகே, நம்ம வந்து ப்ரைஸை மட்டும் பார்த்தீங்கன்னா டக்குனு மாற்றிடலாம். ஸோ நமக்கு வந்து $36. அந்த நார்மல் ப்ரைஸே வந்து $36 தான். மார்க்கெட் ப்ரைஸுக்கு வந்து $49. நம்ம ஒரு $50 போட்டு விட்டு வைப்போமே. கரெக்டாக $50 போட்டுடலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ராஃபிட் ஆனால் $14 தாங்க வருது. சரி, பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து கடையை ஓப்பன் பண்ணி விட்டுலாம். ஸோ எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இங்கே தான் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. கஸ்டமர்ஸ்லாம் வந்தாங்கன்னா கூட பார்த்தீங்கன்னா டக்குன்னு பில்லை போட்டு அனுப்பிச்சி விட்றலாம். இதோ வராங்க. வாங்கலான்னு தெரியலையே. எப்பா வாங்கிட்டாங்க. அப்புறம் கரெக்டான ப்ரைஸில் தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான், வேறு லெவலு. இதே மாதிரியே எக்கச்சக்க ஃபர்னிச்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாங்கிடலாம் போல். இவங்களுக்கு வந்து இன்னும் ஒரு சேஞ்சு $8.04 இன்னொருத்தரும் வந்துட்டாங்க. வேறு லெவலு. ஓகே, இவங்களை அமுச்சு விட்றலாம். நெக்ஸ்ட்டு இவங்க ஒன்று தான் வாங்கியிருக்காங்க. கார்டு ஊற்றுறாங்க. 50.98. ஓகே, இவங்களையும் அமுச்சு விட்ருவோம். இப்போ நம்மக்கிட்ட $1,858 இருக்குது. நம்ம வந்து இன்னும் வேறு எதனா பொருள் வாங்கலாம். இருங்க, இவருக்கு ஃபஸ்ட்டு பில்லை போட்டு அமுச்சு விட்ருவோம். இவருக்கு வந்து மிச்சம் மீதி, ஐயோ திறமை தப்பு பண்ணிட்டேன். இருங்க, மிச்சம் மீதி $9.02 கொடுங்கம்மா. ஓகே, அமுச்சு விட்டாச்சு. அப்புறம் இன்டராக்ட் வித் லேப்டாப்பா? லேப்டாப்பில் இவனுங்களே வாங்க சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ மேனேஜ்னு இருக்குது. நம்ம ப்ராடக்ட் லைசன்ஸ் இதில் கூட இருக்குங்க. ப்ராடக்ட் லைசன்ஸ் கூட வாங்கிக்கலாம் போல். அதுவும் இல்லாமல் க்ரோத் இன்னமும் இருக்குது, அதாவது இந்த இடத்த பெருசாகிறதுக்கு. ஓகே, நம்ம ப்ராடக்ட் லைசன்ஸை ஃபஸ்ட்டு வாங்கிடலாம். வேறு லெவலில் வாங்கியாச்சு. $500 பார்த்தீங்கன்னா வாங்கிட்டேன் ப்ராடக்ட் லைசன்ஸை. எல்லாம் ஆனால் பயங்கர விலையில் இருக்குது. $2000 அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் கேஸு, ரெட் கலர் கேஸு, அப்புறம் பிளாக்கு இல்லை வயலட் பண்ணிடலாம். ஓகே, 3 இதுவுமே பார்த்தீங்கன்னா ஆர்டர் பண்ணிட்டேன். ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஐயோ, இங்கே அதுக்குள்ளேயே கூட்டம் போயிடுச்சா? நம்ம டக்குன்னு போட்டு அமுச்சு விட்ருவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு இவங்களும் 2 வாங்கியிருக்காங்க. பரவாயில்ல. இதில் வந்து காசு சும்மா டக்குன்னு வருதுங்க. ஃபர்னிச்சர் கடைன்றதுனால, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் கடைன்றதுனால டக்குன்னு வந்துடுது. இவங்களுக்கு வந்து மிச்சம் மீதி $9 இவருக்கு. ஓகே, நம்ம வந்து கடையை கொஞ்சம் மூடிடலாம். ஸோ இப்போ நம்ம வாங்கின எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிடலாம். இது வந்து க்ரீன் கலர் கேஸ் தான். க்ரீன் நம்ம ரொம்ப ஹைட்டாக வைக்க தேவையில்லை, கொஞ்சம் கீழே வைப்போம். அவள் தான் டக்குன்னு எடுத்துகிட்டு வருவாங்க. ஓகே, அடுத்த டெலிவரியும் கரெக்டாக வந்துருச்சு. ஐயோ, இது ஒரு திறமை கீழே போட்டாங்க. இது இருக்குது. ஸோ இன்னொரு டெலிவரி வரத்துக்கு இன்னும் ஒரு 20 செகண்ட்ஸு. நம்ம அது வழியாக இதை போய் வச்சிடலாம். இது ஏடாகுடமாக எங்கன்னா தூக்கி போட்டுறேன். அவ்வளோதான், இதையும் கரெக்டாக வச்சாச்சு. இது ரெட்டு க்ரீனு எல்லாம் ஜொலிக்கிற கலராக இருக்குது. அதுவும் இல்லாமல் வயலட் ஒரு பண்ணியிருக்கேன். அது லைட்டாக பிளாக் மாதிரி இருக்கும், வயலட் மாதிரி இருக்கும்.
ஸோ ப்ரைஸ் நம்ம நிறையாவே ஏற்றி வச்சுருவோம். ஒரு $48 இல்லை 50 இருங்க, கொஞ்சம் 55 வச்சு பார்க்கலாம். என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து $49 தான். நம்ம 55 வைக்கிறது தான் ஓவராக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, ஒரு $52 வச்சுருவோமே. ஓகே, இதுவும் அதேமாதிரி வச்சிடலாம், ஒரு $52. இதுவே ஆனால் ரொம்ப ஓவராகிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று வைப்போம். இது இன்னொன்று வந்துருச்சு, அந்த ஒய்லட் கலர் கேஸ். இது வந்து கீழே வச்சிடலாம். இது தெரிஞ்சு ஒய்லட் கலரு வாங்குவாங்களா இல்லையான்னு தெரில. வாங்குவாங்க தான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று நம்ம வந்து விற்று பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. இது போகிற தெரியாமல் கீழே போட்டுடுறேன். அடாப்பா, இதை பாருங்க, த்ரோனு குத்தாலே கீழே தான் போய் விழுது. ஓகே, இதோட ப்ரைஸையும் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மாற்றிடலாம். இதுவும் வந்து வர $52 போட்டுருவோம். எல்லாமே 52 போட்டால் வருவாங்களாம் தான் தெரியல. சென்ஸில் தான் வந்து கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். அதாவது புள்ளிக்கு அப்புறமா வருது பார்த்தீங்களா, அது வந்து சென்ஸு. சரி, ஓகே, நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். $52.99. யாரோ வராங்க தான் நினைக்கிறேன். அவ்வளோதான், போடு, வேறு லெவலு. இப்போ ப்ரைஸை பார்த்துட்டு திரும்பவும் போயிடுவாங்களா இல்லை எடுப்பாங்களா? எப்பா அடி எடுத்துட்டாங்க. அப்படியே எல்லா கலர்லேயும் கொண்டு வாங்கினா நல்லாயிருக்கும். பரவாயில்ல, சொன்ன மாதிரியே எல்லா கலர்லேயுமே பார்த்தீங்கன்னா வாங்குறாங்க. எப்பா அதை பாருங்க, 3 வாங்கிட்டாங்க இவங்களே. வேறு லெவலு. ஓகே, நம்ம போய் ரிசப்ஷனில் ஃபஸ்ட்டு எல்லா வேலையும் டக்குன்னு முடிச்சு விட்ருவோம். காசு இவங்க கரெக்டாக கொடுத்துட்டாங்க. $941 வந்துருச்சுங்க. இப்போயே எல்லோரும் காசை கரெக்டாக தான் கொடுக்குறாங்க. என்னன்னு தெரியல, ஆச்சரியமாக இருக்குது. இப்படியே போச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். நம்ம கடையை கூட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். கடை பாருங்கள், அநியாயத்துக்கு குட்டியாக இருக்குது. ஆனால் குட்டியாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. அப்படியே எப்படி கண்ணாடிலாம் போட்டு சுற்றி பயங்கரமாக இருக்குது. ஆனால் கடை தான் குட்டியாக இருக்குது, அதான் கொஞ்சம் கடுப்பாகுது. இவருக்கு மிச்சம் மீதி 104.14. ஓகே, அவரும் நம்ம எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே லைட்டு கூட காணுங்க. லைட் இருந்தால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் இருட்டாகிற மாதிரி ஃபீல் ஆகுது. டைம் வர பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பண்ணியிருக்கோம். மண்டே 8:39 PM ஆயிடுச்சு. இவர் வந்து $157.31. ஐயோ, 37 போட்டுட்டேன். நம்ம எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தா அப்படியே தூக்கின்னு போயிடுவாங்க. அதனால வந்து நான் கரெக்டாக போட்டுன்னு இருக்கேனே. அவ்வளோதான். ரெட் கலருக்கு வந்து டக்குன்னு காலி ஆயிடுச்சுங்க. ரெட் கலர் தான் பார்த்துட்டா பயங்கரமாக சேலாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி வயலட்டு சுத்தமாக ஒன்றே ஒன்று தான் சேலாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ரெட் கலர் தான் கொஞ்சம் வாங்கணும். ஃபஸ்ட் நம்ம வந்து ரெட் கலர் போய் ஆர்டர் போட்டுடலாம். இவங்களுக்கு மிச்சம் மீதி 93. இப்படி இடவடமாக போட்டால் தாங்க கடுப்பாகுது. எடுத்து கொடுத்துக்கே 4 நாள் ஆகுது. அடா பாருங்களா, என்னங்க இது 52.25. ஓகே, இப்போ நம்ம வந்து காசு சேர்த்து வச்சு ஒரு புது ஷெல்ஃபு வாங்கணுங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா ஒரே ஒரு ஷெல்ஃப் தான் இருக்குது. நிறையா ஷெல்ஃப் வாங்கினா தான் நிறையா பொருளை வச்சு நம்ம டக்குன்னு பார்த்தீங்கன்னா சேல் பண்ண முடியும். ஓகே, நைட் ஆயிடுச்சு. நம்ம வந்து கடையை மூடிடலாமா? கஸ்டமர் வராங்க தான் நினைக்கிறேன். இதோ இவர் வராருங்க. ஓகே, ஒரு 10 மணிக்கு ஆயிடுச்சுங்க. நைட்டு 10 மணி ஆயிடுச்சு. அப்போயும் லைட்டாக வெளிச்சமாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் இருட்டாக்குனா நல்லாயிருக்கும். நம்ம கார் வர ரொம்ப முன்னாடி விட்டுக்கிறேன். இருங்க, நம்ம கொஞ்சம் நிறைய லைட்டாக பின்னாடி தந்து விட்டுருவோம். கடைக்கு பக்கத்துலேயே விட்டுறலாம். ஆனால் நடந்து போகிறதுக்கு தான் வழி இருக்காது. இருங்க, நம்ம ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு இவருக்கு பில்லை போட்டு அமுச்சு விட்ருவோம். லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு போயிட போகிறாரு. $105.24. ஓகே, இவர் அமுச்சு விட்றலாம். ஸோ நம்ம வந்து கடையை வந்து ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் கைஸ். க்ளோஸ் பண்ணிவிட்டு வண்டியை கொஞ்சம் கரெக்டாக விட்டுறணும். இது ஓர தெரியாமல் எண்டு டேன்னு கொடுத்துட்டேன். அடப்பா, டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு சொல்லியும். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, கடை வந்து க்ளோஸ்லேயே இருக்கட்டும். நம்ம காரை வந்து இந்த சந்தில் அமுச்சு விட்ருவோம். சந்தில் வச்சுருவோம். அடப்பாவி, இங்கே வர நம்பர் இருக்கா? கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. ஓகே, கரெக்டாக வச்சாச்சு. இது என்னன்னு தெரில, இதெல்லாம் என்னன்னே தெரிலங்க. இருங்க, நம்ம என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். போய் சும்மா வைக்கிறதுக்கு போல் இருக்கேன். எதனா மூலையில் போட்டு வைப்போம். ஓகே, இப்படியே கரெக்டாக தான் இருக்குது. இங்கே வச்சிடலாம். இது பாட்டு ஒரு மூலையில் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம். இருக்கிற பொருள்லாம் வச்சு சேல் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஷெல்ஃபு எல்லாம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இருங்க, ஷெல்ஃப் வந்து $1000. ஹெட்செட் ஷெல்ஃபு $2000. அடா பாவி, இருங்க, நம்ம வந்து ஹெட்செட் ஷெல்ஃப் வாங்கலாம். அதுக்கிட்ட நம்ம ஃபஸ்ட் நம்மக்கிட்ட ஹெட்செட் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். நம்ம வந்து டேபிள் வாங்கலாம். ஷெல்ஃப் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம வந்து டேபிள் வாங்கிடலாம் கைஸ். ஓகே, பை பண்ணிடலாம். டேபிள் வந்து வாங்கிட்டேன். 1 நிமிஷத்துக்குள்ளே டெலிவரி ஆகிடும். இவனுக்கு வந்து அதுக்குள்ளேயே பில்லை போட்டு நம்ம டக்குன்னு அனுப்பிச்சி விட்றலாம். $105.98. ஓகே, அடுத்து இவங்களுக்கு $158.23. ஸோ இவங்களாம் வந்து டக்குன்னு அனுப்பிச்சி விட்ருவான். அவ்வளோதான், மொத்தமே பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ, அவர் போகிறாருங்க, காலி ஆகிடுச்சுன்னு. ஸோ நம்ம
வந்து டக்குன்னு இவங்களை அமுச்சு விட்டு ஃபஸ்ட்டு கடையை க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப எல்லா பொருளையும் வர வச்சிடலாம். ஏன்னா காலையில் நேரத்துலேயே சேல் பண்ணாதான், நைட் ஆகிடுச்சுன்னா யாருமே வரமாட்டாங்க. இதில் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. டேபிள் வரப்போகுது. ஸோ டேபிளுக்கு ஏற்ற மாதிரி எதனா ஒரு பொருளை ஃபஸ்ட்டு வாங்கணும். டேபிள் வந்து எப்பா $3000 அடா பாவி, அவ்வளோலாம் எங்கே போகிறது? டேபிள்னாலே $3000 தான் ஸ்டார்ட் ஆகுது. நம்மக்கிட்ட இருக்குதே $511 தான். ஃபஸ்ட் நம்ம வந்து ஷெல்ஃபில் வாங்குற மாதிரியே ரெட் கலர் இது வாங்கிடலாம். ஓகே, இப்போ ரெட் கலர் கேஸ் வாங்கிட்டேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெலிவரி ஆகிடும் டேபிளுக்கு அப்புறமா. நம்ம ஃபஸ்ட்டு இந்த இடத்துல வந்து மாற்றணும். இடத்தெல்லாம் மாற்றினா தான் வந்து டேபிள் கரெக்டாக வைக்க முடியும். ஸோ நம்ம வந்து இதை கொஞ்சம் மூலையில் போட்டுடலாம். ரொட்டேட் ரைட்டு. ஓகே, இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுவே கரெக்டாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபோன் கேஸ் வேணும்னா அப்படியே கண்ணாடியிலேருந்து கூட வெளில வந்து பார்த்துருவாங்க. ஏன்னா நிறைய பேர் ஃபோன் கேஸ் தானே வாங்குவாங்க, அதனால் அப்படியே வந்து வாங்கிடுவாங்க. ஸோ வந்துடுச்சுங்க நம்ம ஆர்டர் பண்ண டேபிள். இப்போ இந்த டேபிள் வந்து நம்ம இருங்க ரொட்டேட் பண்ணி இங்கே வச்சிடலாம். கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கொஞ்சம் தள்ளி வச்சிடலாம். ஆனால் இந்த டேபிள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரில. டேபிள் ஃபஸ்ட்டு எதுக்குன்னே தெரியல. ஹெட்செட்டோ என்னமோ போட்டிருந்தானுங்க. ஹெட்செட்டு இந்த டேபிள் மேலே வச்சு எப்படி செல் பண்ண முடியும் தான் தெரியல. இதுக்கு நம்ம அப்படியே ஷோகேஸ் காமிக்கிற மாதிரியே இங்கே வச்சு விட்ருவோம். எல்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம். இது நேரத்துக்கு நடுவில் வச்சுக்கிறானுங்கன்னு தான் தெரியல. இதை தூக்கி நமக்கு பக்கத்தில் இங்கே நடுவில் எல்லாம் வச்சிடலாம். இப்போ தான் கரெக்டாக இருக்குது. இங்கே சுற்றின்னு போய் வரா மாதிரி இதெல்லாம் பக்கவாக இருக்குங்க டெக்கரேஷனுக்கு போல். நம்ம ஆர்டர் பண்ண கேஸ் வந்து வந்துடுச்சுங்க. அதாவது அந்த ரெட் கலர் கேஸ் வந்து வந்துடுச்சு. ஸோ நம்ம இதை வச்சு தான் வந்து இப்போ நம்ம வியாபாரம் பண்ணோமே. நம்ம ஆல்ரெடி ப்ரைஸ் செட் பண்ணி வச்சுருந்தோம். அதே ப்ரைஸில் தான் இருக்கா? ஆமாங்க, $52 அதே ப்ரைஸில் தான் இருக்குது. ஸோ இது நம்ம வந்து டஸ்ட்பினில் போட்டு கடையை ஓப்பன் பண்ணிடலாம். இது கரெக்டாகவே போட முடியல. ஓகே, கடையை வந்து டக்குன்னு ஓப்பன் பண்ணிடலாம். அப்போ தான் கஸ்டமர்லாம் வர ஆரம்பிப்பாங்க. இதோ அதுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடம் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நம்ம இதுக்காகவே ஒரு நாள் லீவ், இந்த கடையை வந்து அப்படியே லீவ் போட்டு கார்லேயே ஊர் சுற்றுனாங்க. ஏன்னா இடம் வந்து பயங்கர பெருசாக இருக்குது. கார்லேயே போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம். ஓகே, நம்ம டக்குன்னு நம்ம கடைக்கு போவோம். நான் வர திறந்து போட்டு வந்துட்டேன். அவன் என்ன ஆட்டியை போட்டு போவான்னு தெரியாது. 2 கேஸ் வாங்கியிருக்காங்க. ஓகே, அமுச்சு விட்ருவாங்க. ப்ரைஸ் வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஏரியாவை தான், அதாவது இந்த ஸ்டோரோட ஏரியாவை வந்து கொஞ்சம் பெருசாகணும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி காசு கொஞ்சம் சேர்த்து வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து எவ்வளோ தேவைன்னா ஒரு $8000. ஆடா பாவீங்களா, $8000 தேவை. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு ஏர்பாட்ஸ்லாம் வாங்கிடலாம். அந்த ஹெட்செட்லாம் வாங்கிடலாம் கைஸ். இது ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் வர ஸ்டார்டிங்கில் அதிகமாக இருக்குது ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, இப்போ நமக்கு வரதே கம்மியாக வருது ப்ரைஸ்லாம். ஓகே, அவங்க அமுச்சு விட்ருவான். எல்லாம் ஒரு கேஸாக எடுக்கிறாங்க. ஒரு 10-20 தூக்கின்னு வந்தால் தானே டக்குனு நமக்கு வியாபாரம் ஆகிறதுக்கு. எனக்கு ஒரு மண்டையை பிச்சுக்குதுங்க இந்த எவ்வளோ கொடுக்குறதுக்குள்ளேயோ. ஓகே, கரெக்டாக கொடுத்துட்டு இவங்களை அமுச்சு விட்ருவான். இவங்க வர லைன் தான் நின்றுக்கிறாங்களா, அதனால லேட் ஆகிடுது. 5.93. ஓகே, இவரையும் அமுச்சு விட்ருவான். அவ்வளோதான், மொத்தமே சேல் அடிச்சுதான் நினைக்கிறேன். எப்படியோ கார்டு கொடுத்துட்டாருங்க. $104.14. இவரும் கார்டே கொடுத்துட்டார். நிம்மதி. அவ்வளோதான், இவரையும் அமுச்சு விட்ருலாம். ஐயோ, திரும்ப தப்பாக போட்டேன். ஓகே, ஸோ இருக்கிற மொத்தமே வந்து சேல் ஆகிடுச்சு. $654 தான் இருக்குது. ரவுண்ட் டேபிள் வந்து ஸ்மார்ட் ஃபோன் அதெல்லாம் வைக்கலாம் போல். ஸோ இப்போ தான் தெரியுது அந்த டேபிள், ரவுண்ட் டேபிள் எதுக்குன்னு. அதுக்கடுத்ததாக சாதா ஷெல்ஃபில் வந்து ஏர்பாட்ஸில் வைக்க முடியுது, இந்த இயர்ஃபோன்ஸ் அதெல்லாம். அதுக்கடுத்தது இந்த டேப்லெட், அதாவது அந்த டேப்ல இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து டேபிளில் வைக்கலாம். ஓகே, இப்போ தான் ஒன்றுனா புரியுது. நம்ம திரும்பவும் வந்து இந்த கேஸே வாங்கலாம். ஸோ நம்ம வந்து க்ரீனு ரெட்டு வாங்கிடலாம். அப்போ தான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காசு வரும். அதுக்கப்புறம் தான் வந்து ஏர்பாட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்க முடியும். ஹெட்செட்டு எல்லாமே வந்து வாங்க முடியும். கடையை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது நாங்கள் ஏதோ ஆரஞ்சு அது இது போட்டுருக்கானுங்க. டீலர்ஷிப், இதுதான் வந்து கார் ஷோரூமு. நம்ம டெலிவரி வரதுக்கு இன்னும் 40 செகண்ட் இருக்குது. அது வரைக்கும் நம்ம கார் ஷோரூமை சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலாம். எப்பா அடி, இந்த காரை பை கூட பண்ண முடியுமா? இருங்க தொட்டு பார்க்கலாம். அடா பாவீங்களா, $1,00,000 இது. கண்டிப்பாக நம்ம வாங்கின மாதிரி தான். இது $1,25,000. என்னங்க இவ்வளோ இருக்கு அநியாயத்துக்கு? இவர் தான் ஓனர் போல்.
கார் அப்படியே ஆட்டியை போட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா பயங்கரமாக இருக்கும். இது வந்து $1,50,000. நமக்கு என்ன கலர் வேணுமோ கூட செட் பண்ணிக்கலாம் போலங்க. எக்கச்சக்க கலர் கொடுத்துருக்கானுங்க. இதெல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஓட்ட கார் தான் $5,000 தான். நம்மக்கிட்ட இருக்கிற காரே இப்போ $10,000 கிட்ட இருக்கும் தான் நினைக்கிறேன். ஏன்னா இவனுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்தது தான். இதோ பாருங்க, இந்த காரே நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம ஆர்டர் பண்ண டெலிவரி பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. ரெட் கலர் கேஸ் வந்துடுச்சுங்க. ஸோ டக்குன்னு கீழே வச்சிடலாம். அப்போ தான் டக்குன்னு எடுத்துகிட்டு வருவானுங்க. நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக சேல் ஆனால் தாங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வாங்கவே முடியும். இதோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதையும் எடுத்துன்னு போய் நம்ம டக்குன்னு வச்சிடலாம். பக்கத்தில் வைப்போம். பாட்டு பசங்க எதனா எடுத்துன்னு வரட்டும். இதோ யாரோ வராருன்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம டக்குன்னு கடையை ஓப்பன் பண்ணிடலாம். க்ளோஸில் இருக்கிறத பார்த்து போயிட போகிறாரு. எப்பா தலைவரே, கொஞ்சம் உள்ளே வாங்க, வந்து பார்த்துட்டு போகிறது. நாங்கள் வர மாட்டேங்கிறாரு. அட பாவியே. சரி, நம்ம ப்ரைஸை போய் மாறி இருக்கோம், ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி மாற்றினது தான், இருந்தாலும் செக் பண்ணிப்போம். $52, இது 52 எல்லாம் கரெக்டாக இருக்குங்க. ஓகே, இவங்க டக்குன்னு வாங்குறதுல தான் இருக்குது. டக்குன்னு வாங்கினா தான் பார்த்தீங்கன்னா நம்மளால் டக்குன்னு முன்னேற முடியும். அதாவது இந்த இடத்த வந்து பெருசாக்க முடியும். மணி இப்போயே பார்த்தீங்கன்னா ஒரு 7-10 ஆகிடுச்சிங்க. ஆனாலும் பரவாயில்ல, வெளிச்சமாக தான் இருக்குது. கஸ்டமர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து 2 கேஸ் வாங்கியிருக்காரு. $105 வேறு மாதிரி. 06. ஓகே, இவர் அமுச்சு விட்ருவான். இவங்களும் 2 கேஸ். எல்லாம் க்ரீன் எடுக்கிறாங்க. இப்போ என்னன்னு தெரியல, ரெட்டே தான் எடுத்துருந்தாங்க. ரெட்டு போர் வச்சு போல். இப்போ எல்லாம் க்ரீன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, திறமை இவ்வளோ கொடுத்துட்டேன். சரி கொடுங்க, பரவாயில்ல. நம்ம வந்து போனால் போது ஒரு 4 சென்ட்ஸ் தானே, அப்படியே எக்ஸ்ட்ராவாக போட்டு விட்டு அமுச்சு விட்டேன். அது ஒரு திரும்ப மாற்றிக்கின்னு எதுக்கு? ஐயோ, இது வர கொடுத்து கடுப்பாகுதுங்க. கார்டு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஆனால் அவனா கேஷ் கொடுத்து நம்மளை சாவடிக்கிறாங்க. என்னென்னே தெரியாமல் நான் பாட்டு முடிச்சுன்னுக்கிறேன். இந்த பாருங்களா. ஐயோ, 86. தெரியாமல் ஒரு சென்ஸ் எக்ஸ்ட்ராவாக போயிடுச்சு. சரி, போனால் போகுது. நம்ம எக்ஸ்ட்ராவாக காசு கொடுத்து அமிச்சாவாச்சு திரும்பவும் வராங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, இவங்களையும் அமுச்சு விட்றலாம். அவ்வளோதான், நைட்டு ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட 9 மணி மேலே ஆகிடுச்சு. இல்லை 9 மணி கிட்ட ஆக போகுது. இவர் வர பொறுமையாக எடுத்துகிட்டு வராரு. இப்போ தான் எப்பா கடையாக 3 நேரம் வந்துச்சுப்பா, டக்குன்னு கொஞ்சம் வாங்கலாம்ப்பா. எப்பா அடி வராருங்க. நிறையா எடுத்துகிட்டு வரானா? 3 எடுத்துருக்காரா? கருமோ, நான் கூட நிறைய எடுத்துட்டாருன்னு சந்தோஷப்பட்டேன். இவருக்கு வந்து $157.13. இவரே அமுச்சு விட்ருவான். கடையை இங்கே என்னமோ எடுத்துகிட்டு யாரோ ஓடினா மாதிரி இருக்கு. ஆனால் யாரையும் காணுமே. கேஷ் கொடுத்தாரா இல்லையான்னு தெரியல. நைட் நேரத்தில் ஒரு லைட்டு கூட இல்லைங்க. என்ன பண்ணுறதோ. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பில்லு போட ஆரம்பிச்சிருவோம். இவங்களுக்கு கரெக்டாக இருக்குது, அமுச்சு விட்றலாம். பேக் ஓர் இங்கே வைக்கிறாங்க, எதுக்குன்னு தெரியல. நம்ம பேக் வந்து சும்மா செக் பண்ணணுமா? இருங்க, இப்போ வைப்பாங்களா? அப்போ பார்த்துடலாம். சும்மா தான் வைக்கிறாங்க போல். ஓ, நம்ம அந்த பேக்கில் போட்டு கொடுக்கணும். ஆனால் எத்தனை வருது, அவங்க தான் எத்தனை வராங்க. அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தான். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. 10 மணி ஆகிடுச்சு. இனிமேல்ட்டு கஸ்டமர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஸோ இவங்க தான் லாஸ்ட்டு நினைக்கிறேன். $105.98. ஓகே, 2 நாள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ நம்ம இதில் வந்து ஒரு டேபிள் வாங்கணும். அப்புறம் அந்த ப்ராடக்ட் லைசன்ஸ் 1 வாங்கணும். நம்ம வந்து அடுத்த வீடியோவில் இந்த ஏரியாவை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் புது ஷெல்ஃப்லாம் பார்த்தீங்கன்னா வச்சிடலாம். ஸோ இந்த வீடியோட பார்ட் 2 வேணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். ஸோ இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், நம்ம ஃபஸ்ட்டு இந்த கடையோட பேரை மாற்றணும். அது ஏன் மாற்றாமல் இவ்வளோ நேரம் சுற்றி இருந்துக்கிறேன் நான் இப்போ தான் பார்க்குறேனே இந்த கடையோட பேரையே. ஓகே, நம்ம வந்து கடை பேரை வந்து எம்ஜி ஸ்டோர் அப்படின்னு போட்டுடலாம். அதாவது மைத்து கேமிங் ஸ்டோர். கேட்குறதுக்கு கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் கைஸ். அப்படி இல்லைனா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் என்ன கடை பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். எந்த கமெண்ட்டுக்கு அதிகமாக லைக் வருதோ நம்ம அந்த பேரே வச்சிடலாம். ஓகே கைஸ், நம்ம வந்து நாளைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.